மாற்றுத்திறனாளிகளுக்கான வாகனங்கள் நிறையவே வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. ஆனா அவை எல்லாம் கால்களில் குறைபாடு உள்ளவர்களுக்கு மட்டும் உதவக்கூடியவை. மாற்றுத்திறனாளிகளுக்கான முந்தைய வாகனங்கள்ல இருந்து அதிகம் மாறுபட்டதா கைகளில் குறைபாடு உடையவர்களும் பயன்படுத்துற விதமா ஒரு வாகனத்தை வடிவமைச்சிருக்காங்க இந்த கல்லூரி மாணவர்கள். வணக்கம், என் பேர் முத்துக்குமார். நானும் என் ஃப்ரெண்டு தருணும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அது பேர் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஃப்ரீ பைக். நான் மெக்கானிக்கல் பண்ணுறேன். நான் மெக்கானிக்கலுக்கு எனக்கு ப்ராஜெக்ட்னு கொடுக்குச்சு. நான் ப்ராஜெக்ட் செய்யறதுக்குன்னு நான் யோசிக்கச்சில்ல. எனக்கு நான் நிறைய என்னென்னமோ யோசித்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சது அந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்னு தான் எனக்கு அந்த டெண்டன்சி தெரிஞ்சது. ஸோ அவங்களுக்குன்னு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மள மாதிரி அவங்களுக்கும் வண்டி ஓட்டணும், எங்கனாலும் வெளியே அவங்களே போயிட்டு வரணும், யாரோட எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணணுக்காக இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்கோம், ஹேண்ட்ஸ் ஃப்ரீ பைக்கை. என் பேர் தருண். இந்த வண்டி ஹேண்ட்ஸ் ஃப்ரீ பைக். இது நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து கண்டுபிடிச்சது. ஸோ இதில் என்ன இருக்குன்னா, இப்போ 2 கை இருக்கிறவங்க இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா வீல்ஸ் வச்சு ஓட்டுற மாதிரி வண்டி இருக்கும் ஆல்ரெடி. பட் ஒரு கை இல்லாதவங்க, கால் இருக்கிறவங்க, அவங்க ஓட்டுறதுக்கு இப்போ வரைக்கும் ஒரு சொல்யூஷன் இல்லை. ஸோ அதுதான் எங்களோட மெயின் ஐடியா. அது கண்டுபிடிச்சதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணும். காலில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் ஸ்டீரிங், ஹார்ன், ஸ்டார்டிங், ஆக்சிலரேட்டர்ஸ், பிரேக்ஸ் எல்லாமே காலில் இருக்கும். கையில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே அப்படியே காலில் வரும். இதில் நாங்கள் ரொம்ப ஈஸியான மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், காஸ்ட் எஸ்டிமேட்டடும் ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்ட் ஒரு ஹாலோ ஷாஃப்ட் இருக்கும், ஒரு 5 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு. இதில் 2 பேரிங்ஸ் இருக்குது. மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே கீழே இருக்கிறது இன்னொரு ஹாலோ ஷாஃப்ட். நான் சொன்ன இன்டர்னல் த்ரெட் போட்டு வச்சுருக்கோன்ட்டு. ஸோ அது என்ன பண்ணணும்னா, இப்போ நம்மளுக்கு பேரிங்ஸில் ஏதாவது பிரச்சனை, பேரிங்ஸ் மாற்றணும்னா இதை கழட்டி எடுத்துட்டு அந்த பேரிங்ஸ் மாற்றிட்டு மறுபடியும் இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த நட் அண்ட் போல்ட் மெக்கானிசம் மாதிரி. அந்த 20 சென்டிமீட்டர்ஸ் எப்படி டிசைட் பண்ணோம்னா, இந்த ஹியூமன் கம்ஃபர்ட், இந்த கால் இந்த ஹைட்டில் இருந்தால் தான் நம்ம நிறைய நேரம் ஓட்ட முடியும். ரொம்ப கீழே இருந்தாலும் ஓட்ட முடியாது, ரொம்ப மேலே இருந்தாலும் கால் வலிக்கும். ஸோ அந்த ஹைட் நாங்கள் அப்படியே டிசைட் பண்ணியிருக்கோம். அந்த டிசைட் பண்ண ஹைட் நாங்கள் எவ்வளோ தூரம் ஓட்டினாலும் கால் வலிக்காது, அந்த லெவலில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஹாலோ ஷாஃப்ட், பெரிய ஹாலோ ஷாஃப்ட் உள்ள 2 பேரிங்ஸ் இருக்கும். ஒன்று பாட்டம் சைடு, ஒன்று டாப் சைடு. அந்த பேரிங்ஸ் எதுக்கு கொடுத்துருக்கோம்னா, ஒரு ஃபிக்ஷன், அது ரொட்டேட் பண்ணும்போது ஃபிக்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் திருப்பறதுக்கு. ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்கன்னா அவங்க கால் ரொம்ப நேரம் ஓட்ட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால என்ன பண்ணியிருக்கோம், பேரிங்ஸ் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சாலிட் ஷாஃப்ட் பேரிங்ஸோட இன்னர் ஹோலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். அது டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். சாலிட் ஷாஃப்டோட மேலே ஒரு சர்க்குலர் பிளேட் வெல்ட் பண்ணியிருக்கும். சர்க்குலர் பிளேட்டில் 4 ஹோல்ஸ் இருக்கும். அந்த 4 ஹோல்ஸ் எதுக்காக போட்டிருக்கோம்னா, இந்த பெரிய ஸ்ப்ராக்கெட்டை போல்ட் அண்ட் நட் போட்டு டைட் பண்ணி லாக் பண்ணுறதுக்கு. அதனால என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்ப்ராக்கெட் நம்ம கீழே இருக்கிற பேரிங்ஸோட சப்போர்ட் ஆகிட்டு ஃப்ரிக்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். இன்னொரு சின்ன ஸ்ப்ராக்கெட் உள்ள ஃப்ரண்ட் ஃபோர்க் கூட வெல்ட் பண்ணியிருக்கும். இந்த ரெண்டுத்தையும் ஒரு செயினால கனெக்ட் பண்ணியிருக்கும். இந்த செயின் கனெக்ட் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு ஆங்கிள் ரொட்டேஷன், தட் இஸ் இந்த திருப்பறது ஈஸியா இருக்கும். திருப்பறது காலாலேயே திருப்புற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு பெரிய பிளேட் மேல ஒரு ராட், ஒரு பிளேட். அந்த ராட் எதுக்காக கொடுத்துருக்கோம்னா, இப்போ இந்த கால் இப்படி வச்சு நம்ம திருப்புறோம்னா கால் அவுட் ஆஃப் இந்த கவர் விட்டு வெளியே போகும், ட்ரை பண்ணும் அந்த ஸ்லிப்ல. ஸோ இந்த ராட் என்ன பண்ணணும்னா, அந்த காலை வெளியே போகாம தடுத்து வண்டி கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி. இப்போ இப்படி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வண்டி திரும்ப ஆரம்பிக்கும். ஸோ அது இப்படி திருப்புறப்ப இந்த ராட் இருந்துச்சுன்னா அது அப்படியே கண்ட்ரோல்டா இருக்கும். அது அட் த சேம் டைம் நம்ம திருப்பும் போது கால் ஒரு ஆங்கிள் அதில் இடிக்கும். அதனால சென்ஸ் ஆகும், கால் இந்த ஆங்கிளுக்கு அப்புறம் வெளியே போகக்கூடாது அப்படின்னு ஒரு சென்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஆக்சிலரேட்டர் அண்ட் லெஃப்ட் சைட் பிரேக் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பிளேட் மேலே வச்சிருக்கிறது சும்மா ஒரு எலக்ட்ரிக்கல் சப்ளைஸ் கொடுக்கறதுக்கு. இப்போ நான் இந்த சுவிட்சஸ் எல்லாத்தையும் காலில் யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். இது ஸ்டார்ட் பட்டன், ப்ரெஸ் பண்ண உடனே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ஹார்ன், கொடுத்த உடனே ஹார்ன் எரியுது. இது லைட், ஆன் பண்ணால் ஃப்ரண்ட்டில் லைட். அண்ட் சேம் ஆஸ் இண்டிகேட்டர்ஸ். அண்ட் இது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லெஃப்ட் இண்டிகேட்டர் வேணும்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ திருப்பறதும் இதே மாதிரி திருப்பிக்கலாம். மேலே ஆக்சிலரேட்டர் யூஸ் பண்ணலாம், கீழே ஆக்சிலரேட்டர் யூஸ் பண்ணலாம். எல்லாமே சைமல்டேனியஸாக நடக்கும். இப்போ மேலே ஆக்சிலரேட்டர் கொடுத்தாலும் கார்பரேட்டர் போகும், கீழே ஆக்சிலரேட்டர் கொடுத்தாலும் கார்பரேட்டர் போகும். அதே மாதிரி பிரேக்கும். ஸோ இது எப்படி யூஸ் ஆகும்னா, 2 கை இல்லாதவங்க காலில் யூஸ் பண்ணலாம், 2 கால் இல்லாதவங்க கை யூஸ் பண்ணலாம்.
அதே மாதிரி ஒரு கை ஒரு கால் இருக்கிறவங்க வந்து மேலே ஆக்சிலேட்டர் கீழே பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கீழே ஆக்சிலேட்டர் மேலே பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த நீங்கள் பார்க்குற இந்த வீல் வந்து சப்போர்ட்டுக்காக மீன்ஸ் இந்த பேலன்ஸ் இருக்கிறதுக்காக. இப்போ 2 கை இல்லாதவங்க ஓட்டுறாங்களே, நான் இப்போ ஏதாவது பள்ளம் வந்துச்சுன்னா கீழே விழுந்துட்டேன்னா என்ன ஆகும்ன்ட்டு ஒரு பயம் இருக்கக்கூடாது. ஸோ வந்து இந்த சப்போர்ட் வீல்ஸ் என்ன பண்ணணும்னா எந்த பள்ளத்தில் இருந்தாலும் அட்ஜஸ்ட் ஆகும். அதனால தான் இந்த சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கு. சஸ்பென்ஷன் என்ன பண்ணணும்னா அப்படியும் கீழேயும் மேலேயும் ஆன் ஆகும், அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால மேலே இருக்கிற ஆளுக்கு வந்து அவ்வளோவா எதுவுமே டேமேஜ் இருக்காது. கீழே விழுறதுக்கும் வாய்ப்புகள் 99.9% இருக்காது. கடின உழைப்பு தான் எளிமைப்படுத்தப்பட்ட கண்டுபிடிப்புகளை தருது. இந்த வாகனத்திற்கு பின்னாடி இருக்கிற உழைப்பை வாங்க இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். முழுமையான ஒரு கண்டுபிடிப்பு பல சோதனை முயற்சிகளுக்கு பிறகுதான் உருவாகுது. அதை இன்னும் மேன்மைப்படுத்த பல எதிர்கால திட்டங்களும் தேவைப்படுது. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான வாகனம் கடந்து வந்த பாதை என்ன? இதன் எதிர்கால திட்டம் என்ன? இந்த ஹேண்ட்ஸ் ஃப்ரீ பைக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு 8 மாதம் ஆயிடுச்சு. இந்த 8 மாதத்துல எனக்கு ஒன்றும் நான் கண்டுபிடிக்கச்சில எனக்கு ஒவ்வொரு கஷ்டம். அதில் வந்து நான் அதையும் மீறி வந்தேன். அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் கைடு செந்தில்குமார் சார், அதுக்கப்புறம் நூர் பாய், இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா 8 மாதம்ன்றது ஒன்று ஸ்டெப்பும் பண்ணச்சில. இதில் வந்து எங்களுக்கு செலவாயிடுச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் திருப்பச்சில அந்த பொசிஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வண்டி எப்படி திருப்புறோமோ அது கூட ஆக்சிலேட்டரும் பிரேக்கும் வரணும். இது ரொம்ப மெயின். ஏன்னா வண்டி திருப்பச்சில ஆக்சிலேட்டர் கூட்டிகிட்டே போனாலும் போய் டேமேஜ் ஆகும். ஸோ வண்டி வேற எங்கேயாவது திருப்பச்சில பிரேக் அடித்தாலும் ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதையும் நாங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணோம். ஸோ இந்த 8 மாதத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து இந்த வண்டி எப்படி திருப்பலாம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் எடுத்தோம். இந்த வண்டி எப்படி திருப்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் காலால் திருப்புறதும் மெயின், கையால் திருப்புறதும் மெயின், ரெண்டுத்தையும் நாங்கள் வச்சுக்கிட்டோம். ஸோ காலால் திருப்புறது பார்க்கச்சில நாங்கள் செயின் மூலமாக பார்த்தோம், ஒரு கனெக்டிங் ராட் வச்சு திருப்புறதும் பார்த்தோம். ஸோ நிறைய ஃபெயிலியர் கிடச்சிது. ஆனால் அதில் மீறியும் எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. அதுக்கப்புறம் 100 ரூபாய்ன்றவங்க அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அவங்க ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்க, நான் ஏன் ஐடியா கொண்டு வந்தேன். ஸோ நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு புதுசாக ஒரு ஐடியா எங்களுக்கு கிடச்சிது. அது நாங்கள் பண்ணச்சில எங்களுக்கு ஃபெயிலியரும் கிடச்சிது. அந்த ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா வண்டி திருப்பச்சில பார்த்தீங்கன்னா சைடில் 2 வீல் இருக்கிறதுனால ஒரு சைடு பிடிச்சி இழுத்துட்டும் போவோம் நாங்கள் வண்டி ஓட்டச்சில. அதாவது நாங்கள் திருப்பதை கண்டுபிடிக்கச்சில. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பிரேக்கு ஆக்சிலேட்டர் வேறு கண்டுபிடிக்கணும். அந்த பிரேக் ஆக்சிலேட்டர் பார்த்தீங்கன்னா அந்த போர்டன் கேபிள், அந்த கேபிள் வயர் மட்டுமே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-20 வேஸ்ட் ஆகிருக்கும். அவ்வளோ வச்சு பார்த்தோம், சரியாகவே அமையல. அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு ஐடியாவோட அதுவும் அமைஞ்சுது. ஸோ ஆக்சிலேட்டரும் பிரேக்கும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் இது வந்து நாங்கள் சக்ஸஸாக எடுத்துகிட்டு வந்தோம். இது சக்ஸஸாக எடுத்துகிட்டு வந்து நாங்கள் காமிச்சோம். எல்லாரும் இதை பார்த்து நல்லா வியந்தாங்க. நாங்கள் செய்யச்சில்ல இந்த 8 மாதம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களை அறியாமலே அந்த காசு நாங்கள் எவ்வளோக்கு மாற்றி அமைக்கிறோமோ அவ்வளோக்கு காசு செலவாகிட்டே போயிடுச்சு. அந்த காசு எவ்வளோ செலவாயிடுச்சு பார்த்தீங்கன்னா 55,000 ரூபா. அதுக்கப்புறம் இது நாங்கள் பண்ணி முடிச்சு வெளியே வரச்சில பார்த்தீங்கன்னா இதோட செலவு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, 4,000 to 5,000 தான் ஆகும். ஏன் 4,000 to 5,000 ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஷாப்ஸு, மெட்டல் பார்ட்ஸ் தான், ஷாப்ஸு, ஹாலோ ஷாப்ஸு, சாலிட் ஷாஃப்ட்டு, பேரிங்ஸு, கீர்ஸு, செயின்ஸு, இதுக்கு மட்டும் தான் செலவு வந்து 4,000 to 5,000 ஆகுதுன்றோம். இந்த ஹேண்ட்ஸ் ஃப்ரீ பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோக்கு செலவு பண்ணியிருக்கோமோ அவ்வளோக்கு ஓட்டுறதும் அவ்வளோ ஈஸியாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த ஹேண்ட்ஸ் ஃப்ரீ பைக் பார்த்தீங்கன்னா ஈஸியாக 1 மணி நேரத்தில் ஓட்ட கற்றுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு கையில் அவங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி எப்படி மூவ் பண்ணுவாங்க எல்லா கண்ட்ரோல்ஸையும் நான் இப்போ டெமோ காமிக்க போகிறேன். ஸோ வந்து கீயும் காலாலேயே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கீ வந்து எங்கேயாவது ஒரு பிளேஸில் இருக்கும், காலால் எடுப்பாங்க. இது மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா அவங்க வந்து எல்லாமே காலால் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க இத்தனை நாளாக. ஸோ வந்து அது கீ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இது மாதிரி ஆக்சிலேட் பண்ணால் ஆக்சிலேட் ஆகும். அதே மாதிரி லெஃப்ட் சைட் பிரேக். ஹார்ன் யூஸ் பண்ணணும்னா இது மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ரைட் லெக் யூஸ் எடுத்துகிட்டு ஹார்ன் ஸ்விட்ச் மேலே ப்ரெஸ் பண்ணலாம். அதே மாதிரி லைட் இது மாதிரி ஆன் பண்ணலாம், இது மாதிரி ஆஃப் பண்ணலாம். இண்டிகேட்டர், ரைட் இண்டிகேட்டர், அதே மாதிரி லெஃப்ட் இண்டிகேட்டர். அண்ட் இதில் வந்து
நம்ம பார்க்கிங் லைட்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். போத் த லைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். என் பேர் ஜனார்த்தனன். எனக்கு வந்து ஆன்சி வெஹிக்கிள் வந்து என்னை ட்ரை பண்ண சொன்னாங்க. இதை நான் வந்து ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு அது வந்து கார் மாதிரி இருக்கும், நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் கார்லேன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்தது எப்படி நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஜஸ்ட் நான் வந்து ஒரு 2 ரவுண்டு ஓட்டினேன். வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணாங்க, எப்படி இது ஓட்டலான்றதை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஜஸ்ட் நான் அந்த 2 ரவுண்டு ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லாவே இருந்தது. இப்போ ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்ன மாதிரி நிறைய பேரும் இதை வந்து ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். எங்களோட ஹேண்ட்ஸ் ஃப்ரீ பைக்கில் இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்க்குறோம். அதெல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர். இப்போ திரும்பும்போது கால் எடுத்து இண்டிகேட்டர் போடணுன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அதே ஒரு சென்சார் யூஸ் பண்ணி பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ திரும்புறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஒரு சென்சார் அங்கே வந்து நம்மளுக்கு ஆக்சிவேட் ஆயிடுச்சுன்னா, இப்போ ரைட் திரும்புகிறோம் அண்ட் வந்து ஒரு ஆக்சிவேட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேட்டர் போடும். திரும்பினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி லெஃப்ட்டுக்கும். இன்னொரு பிளான் என்னதுன்னா இந்த ஸ்டாப் ஸ்விட்ச் எதுக்காகனா, இப்போ ஒரு வந்து சிக்னலில் நிற்கிறோம், வண்டி வந்து வேஸ்ட்டாக ஐடில் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. அதில் வந்து என்ன ஆகும், பெட்ரோல் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால என்ன பண்ணுறோம், ஸ்டாப் ஸ்விட்ச் யூஸ் பண்ணி வண்டி ஸ்டாப் பண்ணுறோம். ஸ்டாப் பண்ணிட்டு கீ எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் மறுபடியும் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு மறுபடியும் மூவ் ஆகிட்டு போகலாம். இன்னொரு பிளான் என்னதுன்னா பேக் சீட் எதுக்காகனா, இப்போ யாராவது லாங் டிரைவ் போகிறாங்க, ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் போகிறாங்க இந்த வண்டியில் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பேக் பெயின் வரக்கூடாது. பேக் பெயின் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், சீட் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து சாயறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாஞ்சு ஓட்டினாங்கன்னா அவங்களுக்கு வந்து பேக் பெயின் வராது. அதே மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. அது வந்து இன்னும் கொஞ்சம் சேஃப்டி ஆட் பண்ணும். சேஃப்டி மீன்ஸ் எப்படின்னா, இப்போ வந்து நம்ம எந்த சைடும் சாய மாட்டோம். சாயாமல் அப்படியே அந்த சீட்லேயே பேலன்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டிட்டு போகலாம். இதுதான் எங்களோட ஃபியூச்சர் பிளான். எங்கள் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ பைக் பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர் நடந்த மெக்கானிக் ஃபேரில் ஆல் இண்டியா லெவல்லையும் தமிழ்நாடு லெவல்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்தோம். ஸோ இதனால எங்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்துச்சு. இதனால நாங்கள் என்ன பண்ணோம், புது கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு ஆர்வம் வந்து இன்னும் அதிகரிச்சுட்டே வருது. உள்ளதை கொண்டு நல்லதை செய்வோம்ங்கிறதுக்கு இந்த 2 சாதனங்களுமே நல்ல உதாரணங்கள் தாங்க. இன்னும் பல ஆர்வத்தை தூண்டக்கூடிய கண்டுபிடிப்புகளோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.